டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருக்குங்க. ஏன்னா ஜென்சி கிட்ட பார்த்து ரிசர்வர் வங்கி கவலைப்படுறாங்க. எதனால? இந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கிறதுனால, இந்த பே லெட்டர்ல லோன் எடுக்கிறதுனாலேயுமா? இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் குறிப்பா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ரிசர்வ் வங்கி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற எல்லாவற்றையும் இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, முக்கியமாக ஜென்சி கிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முழுமையாக பாருங்கள். ஏன்னா இது ஈஸியாக இருக்குது எல்லாமே. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆப்ஷன் கிடைக்காத வரைக்கும் நல்லவங்க தான், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காத வரைக்கும் நல்லவங்க தான். ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல தப்பு பண்ணிடுறாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் 90s 80s இந்த மாதிரி காலகட்டத்தில் கடன் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. இப்போ ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு ஃபோனு ஈஸியாக கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நார்மலாக செல்லு இல்லையா அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு கௌரவமாக கூட ஆகிப்போச்சு. செல்லே இல்லாமல் இவன் இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் மேலே, இதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு இல்லை, அந்த சீனே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, இல்லை பிஹேவியர் ரீதியாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தான் சொல்றேன். ரிசர்வ் வங்கி ஏன் முதல்ல வருத்தப்பட்டாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட் நிறைய பேர் வந்துட்டு லோனுக்கு உள்ள போயிடுறாங்க, அதிகமாக லோனுக்குள்ள போயிடுறாங்க. அதுலேயும் குறிப்பா முதல்ல சம்பாரி, சேவ் பண்ணு, அப்புறம் செலவு பண்ணு அப்படின்றது இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, முதல்ல செலவு பண்ணு, அதுக்கப்புறம் சம்பாரி, அதுக்கப்புறம் கடனை கட்டு அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. ஸோ இதை வந்துட்டு கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே கிரெடிட் கார்டு கடன் நிலுவையில் இருக்குன்னு சொல்றாங்க, திரும்ப செலுத்தாதது. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கா போறாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால், பேங்க், சார் எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் சார், வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பரவாயில்ல, கிரெடிட் கார்டு தானே, சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நீங்க தேவைப்படும் போது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சார், அப்புறம் உடனே கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தன்மையை சொல்லாம கொடுத்துறது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, போற இடம்லாம் ஸ்வைப்பு. ஓ 2 லட்ச ரூபா லிமிட்டா, சரி போய் ஒரு மொபைலை வாங்கு, அதுவும் ஐபோனா வாங்கு அப்படின்ற மாதிரி ஸ்வைப்பு. அப்புறமேட்டுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு தான் தெரியும் எதுக்கு இந்த ஐபோன் வாங்கணும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஐபோன் வச்சிருக்காண்டா அப்படின்னு தெரியும். பட் நமக்கு தான் தெரியும் இதுல வேற என்ன பண்றது, ஒண்ணுமே தெரியலையே, நான் வேற என்ன பண்றது அப்படின்ற ஒரு நிலைமை கூட இருக்கும். ஸோ எனக்கே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், நான் யூடியூபராக இருக்கிறேன். ஸோ ரெண்டாவது நிறையா இந்த டெலிவரி ஜாப்லாம் போகிறேன். அதனால எனக்கு ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய மொபைல் iQOO Neo 10R அப்படின்ற ஒரு மொபைல். ஸோ 8GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், கொஞ்சம் ஹெவியாக லோடு தாங்குற அளவுக்கு வாங்கியிருக்கேன் நான். அது வேற. ஸோ அதுவே நார்மலாக நான் இந்த ஃபீல்டில் இல்லாமல் இந்த செல்லை வாங்கினா அது வேஸ்ட் தான் எனக்கு. ஏன்னா 32,000 வேஸ்ட், 20,000 ஒரு நார்மல் செல்லை வச்சா ஓடிட்டு போயிடலாமே. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கிறதுனால அவங்க உள்ளே போய் மாட்டிடுறாங்க. அதிகமாக வருத்தப்படுறது எதுக்காகனா, கிரெடிட் கார்டுக்காக மட்டும்தான் வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா கிரெடிட் கார்டில் தான் உங்களுக்கு எடுத்த உடனே லிமிட் அப்படின்றது அதிகம், நிறைய லிமிட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஏன்னா லேக்ஸ் கணக்கில் கிரெடிட் கார்டில் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ளிகேஷனை தூக்கி வச்சுலாம் பேசல, சொல்கிறேன் நான் குறைச்சி தான் பேசுகிறேன், முழுமையாக கேட்டாலும் தெரியும். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்க போறீங்கன்னா முதல் விஷயம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தொகையை தான் கொடுப்பாங்க. இதுலேயே நம்ம ஆயிடும், இவன் அடுத்தது இதை தாண்டா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இதுலேயே நம்ம இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். பே லெட்டர் அப்படின்றது அதிகபட்சமாக எழுதுமா, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஒய்ஃப் அவங்களுடைய சிபில் ஸ்கோர் 800 அப்போ இருக்கு. ஆனால் அவங்களுக்கே பே லெட்டர் லிமிட் பார்த்தீங்கன்னா 10,000 தான். எனக்கு 900 பல மாசமா யூஸ் பண்ணி அதில் எவ்வளோ தூரமாக கொடுத்தாங்க, வெறும் இப்போ 3000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் கிராஜுவலாக குட்டி குட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் பெரிய கடன்காரனா ஆக முடியாது. அப்ப எங்க கடன்காரனா ஆகுமா, இந்த கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பர்சனல் லோன், தனியா போய் பர்சனல் லோன் எடுக்கிறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மொபைல் ஹை கான்ஃபிகரேஷன் மொபைல். ஸோ ரொம்ப ரேட் இருக்கிறது, காஸ்ட்லியான மொபைல் ஐபோன், அவ்வளவுதான். ஐபோன் வாங்குறது, இல்லை சாம்சங் ஹையர் அண்ட் மாடல் அப்படின்றது வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அதிகமானதை வாங்குறதுனால என்ன செய்யறாங்கன்னா, ஸோ இது தப்பா சொல்லல, அவங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது இல்லாம போயிடுது. அப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு மாசம் 3000 கட்டுற மாதிரி ஒரு ஐபோன் வாங்கிட்டு டியூல போறேன்னா, அப்போ 3 வருஷத்துக்கு என்னுடைய சேமிப்பு அப்படின்றது அடங்கி போயிடுது. அப்போ நான் வாங்கக்கூடிய மொபைல்ல எனக்கு ஏதாவது வருமானம் வருது, அந்த மொபைல் வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா வேற. இப்போ கேப் ஓட்டுறாங்க, இல்லை ஏதாவது இப்போ ஜிப்டோ இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஓட்டுறாங்க அப்படின்னா, ஸோ அது ஓகே தான். ஸோ அதுல ஏதாவது ஒரு விதத்துல அந்த பணம் மூலியமா சம்பாதிக்கிறாங்க. பட் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை வாங்கி வச்சுட்டு ஆஃபீஸ் போறாங்க வராங்க, அவ்வளவுதான். ஸோ அடிஷ்னல் இன்கம் அப்படின்றதுக்குள்ள அது கொடுக்கவே இல்லை.
அப்போ அந்த பொருள் அதுக்கான காசை சம்பாரிச்சு கொடுக்கல, இங்க இருந்தா காசு எடுக்குது. அதுக்கு மாறா ஒரு நல்ல குவாலிட்டியா வந்துட்டு பேக் கேஸ் வாங்கி போடு, சார்ஜரே வந்துட்டு 3000, ஸோ அதை தனியா வாங்கி போடு, அதுக்கு ஒரு இஎம்ஐ, அந்த 3000க்கு ஒரு இஎம்ஐ கார்ட்லேயே போட்டுறது. அதையே சொல்றாங்க, அந்த ஷோரூம்லேயே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 3000க்கு ஒரு இஎம்ஐ வந்து போட்டு விட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதனால ஸோ ஒரு லோன் வாங்கும் பொழுது அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. ஒரு 40% நம்ம ஒரு சேவிங்ஸ் அப்படின்றத கொடுக்கணும், அல்லது குறைஞ்சது ஒரு 20% வந்துட்டு கொடுக்கணும். நம்மளுடைய எக்ஸ்பென்ஸே எவ்வளவு தூரமா இருக்கணும்னு சொல்றாங்க, நம்ம செலவு பண்ணக்கூடிய விதம் வெறும் 40 தான். இதனால என்ன நடக்கும்? ஆர்பிஐ வருத்தப்பட்ட என்னங்க, அவங்க தானே காசே கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒவ்வொரு பேங்க்கும் அதனுடைய இண்டிவிஜுவல் லாபம், இது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அதனுடைய இண்டிவிஜுவல் லாபத்தை தான் பார்க்கும். அதாவது இந்த பேங்க்னா இந்த பேங்க்ல நமக்கு எவ்வளவு லாபம் வருது, இந்த லோன் கொடுத்துருக்கோம், அதை ரெக்கவரி பண்ணா எவ்வளவு வட்டி காசு வருது அப்படின்றத பார்க்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் லாபத்தை பார்ப்பாங்க. பட் ரிசர்வ் வங்கி எதை பார்க்கும்னா பேன் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய லாபம் அப்படின்றது தான் பார்க்கும். அப்ப இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வந்து வெறும் கடனை கட்டுறதுலேயே இருக்கிறாங்க, இதுலயே வந்துட்டு அதிகமா போய்கிட்டே இருக்குன்னா அப்ப அவங்க எப்படி வந்து பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அவங்க எப்படி நல்ல growth ஆவாங்க, அவங்களுடைய மைண்ட் தாட் நல்லா இருந்து நல்ல வேலைக்கு போவாங்க, அதுல சம்பாரிச்சு அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க அப்படின்றக்குள்ளேயே போயிடும். ஸோ கடன் அப்படின்றதுக்குள்ள லோனா கொடுக்குறாங்கன்னா சிலர் அதனால தான் லோன்லாம் கொடுக்க வராங்க போல. லோன் கொடுக்குறாங்கன்னா அதுல வந்துட்டு டாக்ஸிஸ்லாம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்ட்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால அதனாலதான் கவலைப்படுறாங்க. அப்ப நாடு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாருமே கடன்காரன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் ஒருத்தன் கெட்டு போனேன், என்னப்பா நான் எப்படியே கெட்டு போறேன் விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அதாவது ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தாதான் அந்த ஸ்ட்ரீட் நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் நல்லா இருந்தாதான் அந்த ஒரு ஏரியாவே நல்லா இருக்கும், அந்த ஏரியா நல்லா இருந்தாதான் அந்த ஸ்டேட் நல்லா இருக்கும், அந்த ஸ்டேட் நல்லா இருந்தாதான் அந்த கண்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த நாடே நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல நான் விரும்பல, நாங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிஎம் சார் வீட்டு இருக்கு இல்லைங்களா, சிஎம் சார் வீட்டுக்கு நான் வந்து போகிறதுக்காக அங்கே போனேன். நான் அந்த சந்து வழியாக போகலாமே, ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு அந்த சந்து வழியாக போகலாமேன்னு ட்ரை பண்ணேன், விடல. ஸோ ஏன் விடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சிஎம் இருக்கிறாங்க, அதனால ப்ரோட்டோகால் படி இங்கே சம்மந்தம் இல்லாமல் போகக்கூடாது, வேலை விஷயமா இருக்கா, சரி இந்த வேலைக்கு போகிறோம், இந்த வீட்டுக்கு போகிறோம், எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ஏரியா ப்ரொடெக்ஷன் ஆகுது. இப்போ சிஎம் இருக்கிற ஏரியான்னு அது இன்னும் ப்ரொடெக்ஷன் ஆகுது. அப்போ ஒரு தனி மனிதர் அவர் வந்துட்டு பெருசா மாறும் பொழுது அந்த ஏரியா டெவலப் ஆகுது. அந்த ரோடு பார்க்குற ரோடு பயங்கர டெவலப் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய இடங்கள், அந்த ரோட்டு, அந்த ஊரினுடைய வேல்யூ அப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கு. ஏங்க நம்ம ஊர்ல தானே அவர் சிஎம் ஆனாரு, ஆனா அதர் ஸ்டேட்லலாம் இப்போ நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு சிஎம் சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சாலோ சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதர் ஸ்டேட்லலாம் போட ஆரம்பிக்கிறாங்க, அதர் கண்ட்ரில இருந்து ஹாப்பியாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃப் அவரை மட்டும் சேராது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தையே சேரும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் ஜென்சி கிட். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக கொண்டு போங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்துட்டு எப்படி கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கோ, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு ஆஃப்லைனில் வந்து இது ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஸ்விஃப்ட்டோ ஓட்டுறேன் ஈவினிங் டைமில் வீடியோக்காக. அது காமன் மேன் தமிழ் சொல்லிட்டு நம்ம காமன் மேன் தமிழ் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதை போய் பாருங்க. அதுல வந்துட்டு என்னன்னா, நான் போய் ஆர்டர் பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள், சின்ன சின்ன பெண்கள் இருக்காங்க, ஜென்சி கிட் தான் அவங்க எல்லாருமே, பசங்களும் வராங்க, ஜாலியா வராங்க, ஜாலியா டெலிவரி பண்ணாங்க, சம்பாதிக்கிற வேலையை பாக்குறாங்க. அது மாதிரி வந்து சம்பாதிக்கிறத பார்க்கலாம். ஆனா அவங்க அடுத்த கட்டம் என்ன பண்றாங்க, அந்த செலவு எக்ஸ்பென்ஸ் எப்படின்னு தெரியல, இஎம்ஐ கட்ட போகுதா இல்ல வேற எங்கேயாவது சாப்பிடுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களை சுத்தி தேடி பாருங்க. இனி நம்ம சேனல்ல தொடர்ந்து அந்த மாதிரிலாம் நிறைய வரப்போகுது. கவலைப்படாம இருங்க, நம்ம இருக்கிறோம்.